Nice morning to everyone. In this video section, we are going to deal with 7th standard English term 2 unit 1 poem, the poem of adventure. ஸோ அட்வென்ச்சர் அப்படின்னாலே என்னென்னா சாகசங்கள். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நமக்கு ஈஸியாக கிடச்சிட்டா அது நமக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கிடைக்கும் போது அந்த வெற்றிக்கு ரொம்ப பலன் அதிகம். ஸோ இந்த அட்வென்ச்சரும் அதே போல் தான். ஸோ இங்கே நமக்கு போம் த போம் ஆஃப் அட்வென்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா வீர தீர செயல்கள்னு பார்த்தீங்கன்னா ஆர்மியில் நிறைய செய்வாங்க. அப்புறம் நம்ம பேராகிளைட் போடலாம், ட்ரெக்கிங் போகலாம். அப்புறம் என்சிசி கேம்ப்லலாம் நம்ம இது போல் விஷயங்கள்லாம் செய்வோம். ஸோ ஹையர் கிளாஸ் படிக்கும்போது நம்ம என்சிசி கேம்ப் போவோம். ஸோ ஈவன் காலேஜில் கூட இதெல்லாம் நடக்கும். ஸோ அப்போல்லாம் நம்ம போகும்போது இதோட முழு வேல்யூ நமக்கு லேர்ன் ஆகும். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர். ஸோ இங்கே 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சரை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, வாட் ஆர் த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி ஆஃப் என்சிசி? என்சிசியில் நடக்கக்கூடிய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா மவுண்டைன் ட்ரெக்ஸ், பேராசைலிங், ஸ்கூபா டைவிங், கயாக்கிங். ஓகே, வென் கேன் யூ ஜாயின் த என்சிசி? We can join NCC at the school level or at the college level. எப்போ நம்ம ஜாயின் பண்ணலாம்னா ஹையர் கிளாஸ் படிக்கும் போதோ இல்லை காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணலாம். What is the motto of NCC? The motto of NCC is to provide a suitable environment to motivate the youth to take up a career in the armed forces. ஸோ இதோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம எப்படியுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அது யங் பீப்புளாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அதை நம்ம டேக் அ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்மியில் நம்ம அந்த நாட்டுக்காக நிறைய தியாகங்கள் செய்யணும், நாட்டுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட மோட்டோவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு திங்க் அண்ட் ஆன்சரில் why do we need adventure in life? நம்ம லைஃப்பில் எதுக்கு அட்வென்ச்சர் தேவை அப்படின்னா we need adventure so that we can learn new skills and new experience. நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இது இருக்கும். do you like adventures? why? உங்களுக்கு அட்வென்ச்சர்ஸ் பிடிக்கும் அப்படின்னா எஸ் போடுங்க, பிடிக்கல அப்படின்னா நோ போடுங்க. ஓகேவா? ஸோ எஸ், ஐ லைக் அட்வென்ச்சர்ஸ் பிகாஸ் தே ஆர் த்ரில்லிங். அது த்ரில்லாக இருக்கும். ஸோ என்ன நடக்குது, நமக்கு நம்ம அதை அச்சீவ் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு த்ரில்லிங்காகவே இருக்கும் அது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், why does the NCC conduct adventure activities? ஏன் அவங்க அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா NCC conducts adventure activities in camps. ஸோ என்சிசியில் அவங்க கேம்ப் போடுவாங்களே அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம நார்மல் லைஃப்பில் எல்லாமே ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். பட் அந்த என்சிசி கேம்பில் எல்லாமே நமக்கு ஸ்பெசிஃபிக்காக, அதாவது எதுவுமே நம்ம கஷ்டப்பட்டு தான் அடையிற மாதிரி இருக்கும். கரெக்டாக நம்ம தூங்க முடியாது, நிறைய கரெக்டான சாப்பாடு கிடைக்காது, இது போல் இருக்கும். Such camps force people to get out of their ordinary lives and try new things. ஸோ எல்லா விஷயங்களும் நம்ம லைஃப்பில் ஈஸியாக கிடைக்கூடாது, எல்லாமே நம்ம அனுபவிக்கணும், எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத இந்த கேம்ப் நமக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இது நம்ம லைஃபுக்கு ஒரு லெசனாக கூட இது அமையும். ஸோ அதை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் என்சிசி கேம்ப் இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம போம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓகேவா, அபவுட் த போயட் ஜார்ஜ் க்ரோக்கஸ் was born on 30th June 1951 in Samos, Greece and now lives in Melbourne, Australia. He is an aspiring poet who has written quite a number of poems inspired by nature, science, philosophy and the spiritual aspect of life. He has studied Eastern and Western religious and associated philosophy for over 35 years and has practiced various forms of yoga and meditation. The poem of adventure இதோட போயிட் ஜார்ஜ் க்ரோக்கோஸ். இவர் பார்த்திங்கன்னா இப்போவும் உயிரோடு தான் இருக்கிறாரு. ஸோ கிரீஸில் பிறந்தார், ஆனால் இப்போ ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துட்டுருக்கார். இவர் பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு அவரோட போம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை நமக்கு இன்ஸ்பயர் பண்ணும். அவரோட போயம் நேச்சர் பேஸ் பண்ணியிருக்கும், சயின்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும், ஃபிலாசபி பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அவர் மல்டி டேலண்டட் பர்சன் போல் அவரோட ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு போமும் நமக்கு ஒரு விஷயத்தை நமக்கு லேர்ன் பண்ணுற மாதிரி, நம்ம அதுலேருந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அது டீச் பண்ணும். ஸோ இவர் நிறைய இடத்துல போய் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி அதுலேருந்து நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இவர் நிறையா யோகா அண்ட் மெடிடேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுறாருன்னா இவரோட இந்த 35 இயர்ஸில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஃபிலாசபிஸ்ட். நெக்ஸ்ட்டு we move on to the glossary. Lance, a long weapon with a wooden
shaft and a pointed steel head formerly used by a horseman in சார்ஜிங். ஸோ வந்து லேன்ஸ் அப்படின்றது ஈட்டி. ஸோ ஈட்டி வந்து பார்த்திங்கன்னா உட்டனில் வந்து அந்த முனை வந்து ஒரு முனை வந்து கையில் உட்டனில் இருக்கும் பிடிக்கிற மாதிரி, இன்னொரு முனை அதோட எஜ்ஜு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஹார்ஸ்மேன் அந்த குதிரையில் வரவங்க வந்து எதிரியை வந்து வெல்றதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. சிவிலரி, த மிடியவல் நைட்லி சிஸ்டம் வித் இட்ஸ் ரிலீஜியஸ் மாரல் அண்ட் சோஷியல் கோடு. சிவிலரி அப்படின்றது அந்த பழங்காலத்தில் இந்த நைட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண, அதாவது வீர தீர செயல் செய்வாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து மென்ஷன் பண்ணுறது சிவிலரி. நெக்ஸ்ட்டு அபேட்டர்டு, ஸோ அன்பிளசன்ட், அதாவது அதை தள்ளி வைக்கிறது, ஒத்து வைக்கிறது, அபேட்டர்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு இம்ப்ரெஷன் அப்படின்னா நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட எண்ணங்கள். ஓகே. எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், அட்வென்ச்சர், அதாவது சாகசங்கள். எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படின்றது அட்வென்ச்சர்ஸ், சாகசங்கள். நெக்ஸ்ட்டு ட்ராய்ட் அப்படின்றது கிளவர் ஆர் ஸ்கில், அதாவது நம்ம ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சனாக இருக்குது, ஒரு நிபுணர் போல் இருக்கிறது, ரொம்ப கிளவர் பர்சனாக இருக்கிறது. ஓகேவா. Now let's start the poem. Deep inside the mountain, the adventurers hide themselves. They are of all forms and shapes. They all have an excellent ending, because those that live their lives in adventure see the world in an extraordinary, special way. Deep inside the mountain, the adventurers hide themselves. ஸோ இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ். எல்லாருக்கும் வந்து அட்வென்ச்சர்னால் என்னன்னு தெரியும். ஸ்பெஷலி பார்த்தோன்னா மவுண்டெயினில் தான் அட்வென்ச்சர்ஸ் நிறைய பண்ணுவாங்க. ஓகேவா. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் விச் பீப்புள் ப்ளே, சச் ட்ரெக்கிங், பேராகிளைடிங் எக்ஸெட்ரா. ஸோ நிறையா அட்வென்ச்சர்ஸ்னாலே வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மவுண்டெயின்ஸை தான் தேடி போவாங்க, இல்லைனா சீயை தேடி போவாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து அட்வென்ச்சர் செய்கிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டு. ஸோ எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் வந்து அந்த மவுண்டெயினில் தான் நமக்கு கிடைக்குது. ஓகே. ஸோ நம்ம அந்த இடத்துல நிறைய விஷயம், மலைகளை தேடி தேடி நம்ம போகும்போது அந்த மலைகளோட ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தாவி போவோம்ல, இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போகும்போது அதுவே வந்து ஒரு பெரிய அட்வென்ச்சர்ஸ் தான் நமக்கு. They are of all forms and shapes. They all have an excellent ending. They always enjoy playing, and at the end when they reach the summit or the peak, அதாவது நம்ம அந்த விஷயத்தை தேடி தேடி போகும்போது அதோட எண்டிங், நமக்கு அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியுமா, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். நம்ம அதுலேருந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருப்போம். அந்த உச்சியை நம்ம அடையும் போது நம்மளோட ஃபீல் எக்ஸலண்ட், ஃபீல் ஹாப்பி, நம்ம நல்ல ஒரு சந்தோஷத்தை, அப்பாடா நம்ம இந்த வீர தீர செயல் செஞ்சுருக்கோம், இந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டோம், யாருமே இதை அச்சீவ் பண்ணல, ஒரு சில பேர் தான் இதை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு பிக் டேவாக நமக்கு இருக்கும். Because those that lives in adventures see the world in an extraordinary special way. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி all this is because those who want adventure will see the வேர்ல்ட் இன் எ பெட்டர் வே. நம்ம அட்வென்ச்சரை தேடி போகிறவங்களுக்கு இந்த அட்வென்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பிளேஸாக இருக்கும், ஒரு ஸ்பெஷல் வேவாக நமக்கு இருக்கும். இந்த உலகத்தில் வந்து இந்த மவுண்டெயினில் போய் நம்ம அட்வென்ச்சர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா நமக்கு இருக்கும். இந்த அட்வென்ச்சர் நம்மளோட லைஃபுக்கு வந்து இது ஒரு ஸ்பெஷல் வேவாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த 6 லைன்ஸில் பார்த்திங்கன்னா தேர் ஆர் நோ ரைமிங் வேர்ட்ஸ் ஆர் நோ ரைம் ஸ்கீம்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்ம ரைம் ஸ்கீம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் இல்லை, ஸோ அதனால நம்ம ரைம் ஸ்கீம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா. நெக்ஸ்ட், to attract the adventures into the patterns of habit, you only need to close your eyes and ask them to embrace you. You can also imagine that you are transparent and feel the wind stream through you instead of going against you. Or imagine there are tiny little wings on your back, and every time you take a new step you bounce a bit. To attract the adventures into the patterns of habit, you only need to close your eyes and ask them to embrace you. அதாவது if you want to have an adventure regularly, நம்ம லைஃப்பில் வந்து அட்வென்ச்சர் ரெகுலராக இருக்கும்போது then you should wear
mindedly imagine being a part of all the exploits. ஸோ நம்ம ரெகுலராக அட்வென்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளோட மைண்ட் எப்பயுமே எதாக இருக்கும்னா ரொம்ப ஃப்ரீயாக அதை நம்ம இமேஜின் பண்ணணும். ஸோ நம்மளால் அங்கே போக முடியலன்னா கூட டே டு டே நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்ணை மூடி நம்ம அங்கே போகிற மாதிரி அங்கே என்னென்னலாம் நம்ம செய்யணும்னு நினச்சோமோ அதையே நம்ம என்ன பண்ணணும்னா இமேஜினேஷன் பண்ணணும். ஓகேவா, அதை நம்ம கனவில் வந்து பிரதிபலிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு யூ கேன் ஆல்சோ இமேஜின் தட் யூ ஆர் transparent and feel the wind stream through you instead of going against you. Then the escape will come to an automatically. You can also think of yourself as if enjoying the breeze or the wind from the mountains on your face and passing through you but not against you. அதாவது நம்ம இதை நம்மளோட மைண்ட் எப்பயும் நம்மளோட இமேஜின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் நம்மளோட மனசு என்ன நினைக்குதோ அதை பிரதிபலிக்கிறதா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதை ஃபீல் பண்ணணும். நம்ம வந்து ஒரு மவுண்டெயினில் இருக்கிற மாதிரி அந்த சி எங்கே நம்ம இருக்கணும்னு நினச்சோமோ அந்த இடத்துல உள்ள காற்றை நம்ம உள்வாங்கணும். அங்கே இருக்கிற மாதிரி நம்ம 100% வந்து நம்மளை இமேஜின் பண்ணிக்கணும். அப்போ நம்ம நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா அச்சீவ் பண்ண முடியும். நம்ம அங்கே உள்ள ப்ரீஸையோ இல்லை இந்த காற்றையோ இந்த மவுண்டெயினில் உள்ளையோ ஃபேஸ் பண்ணணும். நம்ம அங்கே இருந்தால் என்னென்ன இருக்கும், என்னென்ன நடக்கும், அது நமக்கு என்னென்னலாம் தருமோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ட்ரீம்லேயே அச்சீவ் பண்ணணும். ஓகே, ஆர் இமேஜின் தெர் ஆர் டைனி லிட்டில் விங்ஸ் ஆன் யுவர் பேக் அண்ட் எவ்ரி டைம் யூ டேக் எ நியூ ஸ்டெப் யூ பவுன்ஸ் எ பை பிட். ஓகே, நம்ம இதை இமேஜின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்குள்ளே ஒரு ரெக்க முளைச்ச மாதிரி நமக்குள்ளே புதுசாக ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு விங்ஸ் முளைச்ச மாதிரி நமக்கு புது ஒரு ரெக்க முளைச்ச மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஒரு ரெக்க முளைச்சா ஒரு பழமொழி சொல்ல ரெக்க முளைச்சா பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே போல் நமக்கு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டு. நமக்கு ஒரு விங்ஸ் இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டு. ஸோ நம்மளோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து அந்த இமேஜின் பண்ணுறது மூலயமாவே நம்மளோட ட்ரீமை அச்சீவ் பண்ணலாம். இது வந்து நமக்கு ஒரு நியூ ஸ்டெப்பாக கூட என்ன இருக்கும், இந்த விஷயம் நமக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ ஆர் இமேஜின் யூ ஹாவ் விங்ஸ் அண்ட் யூ ஆர் ஃப்ளையிங். நம்ம பறக்கிற மாதிரி ஆசைப்படணும். ஸோ ஈச் இமேஜினேஷன் பிரிங்ஸ் யூ டு டேக் எ ஸ்டெப் அண்ட் யூ ஈக்வட்டபிளி ஜம்ப் இன் ஆஸ் எ பார்ட் ஆஃப் அன் அட்வென்ச்சர். ஸோ அதாவது நமக்கு விங்ஸ் இருந்து நம்ம எப்படி பறந்து போவோமோ நம்மளோட இமேஜினேஷன் வந்து நமக்கு வந்து இது ஒரு புது நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளோட இமேஜினேஷன் வந்து நமக்கு ஒரு ஸ்டெப்பாக இருக்கும், நமக்கு ஒரு பார்ட்டாக இருக்கும் நம்ம அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மேபி லைஃப் இட் செல்ஃப் இஸ் ஒன் பிக் அட்வென்ச்சர் இஃப் ஒன்லி யூ ஹாவ் த கரெக்ட் ஷேட்ஸ் ஆன். மேபி லைஃப் இட் செல்ஃப் இஸ் ஒன் பிக் அட்வென்ச்சர் இஃப் ஒன்லி யூ ஹாவ் த கரெக்ட் ஷேட்ஸ் ஆன். லைஃப் இட் செல்ஃப் இஸ் அன் அட்வென்ச்சர். ஸோ வாழ்க்கை அப்படின்றது ஒரு அட்வென்ச்சர் போல தான். ஒன்ஸ் வென் த நைட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் வேர் போல்ட் தே வேர் ஆல்வேஸ் இன் வார்ஸ் அண்ட் வுட் என்ஜாய் ஈவன் த லவ் ஆஃப் தேர் லைஃப். ஸோ நமக்கு நம்மளோட இமேஜினேஷன் வந்து நம்மளோட அட்வென்ச்சருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ எப்படி வந்து சோல்ஜர்ஸு அந்த நைட்ஸ் அப்படின்றது வந்து ராஜாக்களை பாதுகாக்கக்கூடியவங்க. இந்த நைட்ஸ் போர் வீரர்கள் போல் சோல்ஜர்ஸ் வந்து போர் புரியறவங்க. இந்த நைட்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ராஜாக்கு சப்போர்ட்டாக, அவருக்கு எந்த ஆபத்தும் நேராமல் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து நைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ஸ் அவங்க கையில் வந்து ஒரு ஈட்டி இருக்கும், பெரிய ஈட்டி ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து அவங்கக்கிட்ட ஸ்வாட் இருக்கும். ஸோ லான்ஸ் அப்படின்னா ஈட்டின்னு அர்த்தம். ஓகேவா, ஈட்டி போல் ரொம்ப லாங்காக முன்னாடி வந்து கோராக இருக்கும், அதாவது எதிரியை வந்து கொல்றதுக்காக உள்ளது. ஸோ ஸ்வாட் அப்படின்னா வாளுன்னு தெரியும். ஸோ நிறைய நைஃப் சின்னதாக இது போல் நிறைய விஷயங்களை வந்து அவங்க நைட்ஸ் கிட்ட கையில் இருக்கும். ஸோ ஒரு கிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. எப்படி வந்து அவங்களோட லைஃப் வந்து ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் அவங்கள போல். ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்களோட லைஃப்பில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் செய்யணும்னா அந்த ராஜாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க நிறைய சாகசங்கள் செய்வாங்க. எதிரியை வந்து ராஜாவை நெருங்க விடாமல் செய்கிறதுக்கு நிறைய அட்வென்ச்சர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க லைஃப் வந்து ஒரு பிக் எக்ஸாம்பிள் நமக்கு. ஸோ நம்மளோட லைஃப்பில் நம்மள அச்சீவ் பண்ண முடியலனாலும் அச்சீவ் பண்ணது மாதிரி 100% வந்து நம்ம இமேஜினேஷன் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த போட் வந்து நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டான்ஸாலையும் நமக்கு ரைமிங் வேர்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கல. ஓகே, ஸோ அதனால் நம்ம ரைம் ஸ்கீம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட், ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஆல், பி சேஃப்.